Hello friends, welcome to Think With Tamilan channel. Last video நம்ம பழைய நோட் பேப்பர் வச்சு எப்படி பட்டை செய்யுதுன்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் செஞ்ச பட்டம் தான் இது. இப்போ இந்த பட்டத்துக்கு எப்படி கயிறு கட்டலாம்னு வாங்க பார்க்கலாம். பட்டத்துக்கு கயிறு கட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நூல் இருக்குது. பட்டம் ஒரு நூல்னு கேட்டிங்கனாலே கட்டி தருவாங்க. ஸ்டேஷனரி கட்டலாம் இது கிடைக்கும். ஒரு நூல் 15 ரூபா தான். பூக்கட்டுற நூல், துணி தைக்கிற நூல் எடுக்காதீங்க, அதெல்லாம் பறக்காது. நானும் இந்த நூல் வச்சு தான் யூஸ் பண்ணி இது மட்டும் தான் எனக்கு பறந்துச்சு. அதே நேரத்தில் நூல் கட்டும் போது பட்டத்தோட ஆப்போசிட் சைடில் கட்டணும். இந்த சைடு கட்டாதீங்க, அந்த ஈக்கி மூச்சு எடுக்கிற இடத்துல. இங்கே வந்து நம்ம 2 இடத்துல ஓட்ட போட்டு கட்டணும். ஃபஸ்ட் இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த 2 ஈக்கி மூச்சு இருக்கா, இது ரெண்டுக்கும் இந்த சைடு இல்லைனா இந்த சைடு இப்படி நீங்கள் கேட்டிக்கணும். அந்த சைடில் நான் ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்காக நான் திரும்பி ஓட்டை போட்டு காக்கிறேன். சிசரை வச்சு தான் ஓட்டை போட்டேன் நான். ரொம்ப பெருசாக ஓட்டை போட்டுறாதீங்க, அப்புறம் பட்டை கிழிஞ்சிரும். இந்த 2 சைடு. அடுத்து 2வது இது எங்கே கட்டணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் அளந்து பார்க்கணும் பட்டத்தை. பட்டத்தோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சென்டர் பாயிண்ட்லேருந்து பட்டை எண்டிங், அதாவது வால் நம்ம எங்கே மாட்டுறோம் அந்த இடத்துல அது வரைக்கும் வந்து பாருங்கள். எனக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் வருது. 15 சென்டிமீட்டர்னால் அதுக்கு பாதி இல்லைனா பாதி கொஞ்சம் மேலே. நான் இங்கே 5 சென்டிமீட்டரில் வச்சுருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா பட்டத்துலேருந்து ஒரு 60% கீழே தள்ளி வைக்கணும். கயிறு கட்டுற இடம் மட்டும் நல்லா மெயினாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இந்த கயிறு கட்டுறது தான் தப்பு பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கயிறு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஹோல்ஸ் போட்டாச்சு. பட்டம் ஒரு நூல் எடுத்துக்கோங்க. ஒரு நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக வேணால் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நம்ம இந்த இடத்துல கட் பண்ணணும். இதுக்கு மேலே நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ பட்டம் கயிறு கட்டுற வேலையை ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து பட்டம் பறக்க விடுறதா. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு மாடியில் போய் பட்டம் பறக்க விடலாம். இது பட்டம் விடுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.